மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு அரசியல் நிகழ்வுகளை போறதுக்கு முன்னாடி நம்முடைய நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமே. கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ அரசியல்ல என்ன ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு, என்ன நிலவரம்? அரசியல்ல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லபடியா அமையணும். ஸோ எல்லாமே கலந்து வர்றது தான் லைஃப். ஸோ இந்த இயருமே அப்படிதான் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தாண்டி போகணும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது நம்மளோட அண்ணாமலை ஜி அவர் அடிச்சுக்கிட்டது தான். ஸோ இப்போ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அடுத்து தமிழிசை அக்கா சபதம் எடுத்திருக்காங்களா, அடுத்த மாநில தலைவர் நான் கண்டிப்பா நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காங்களா. ஸோ அது என்ன விஷயம்? ஆமா, தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்றது சமீப காலமே ஒரு பேசும் பொருளாவே வந்துட்டு இருக்கு. அடுத்து யாருப்பா மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு. இதற்காக ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், வானதி சீனிவாசன் அக்கா இருக்கட்டும், புதுசா வந்த விஜயதரணி அக்கா, குஷ்பு அக்கா, அதே போல நயினார் நாகேந்திரன், இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மும்முரமா இருக்காங்க, நான் தான் அடுத்த தலைவர் வந்துடணும் அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை தான் தொடருவார் அப்படின்னு டெல்லி மேலிடம் நம்பிக்கையான ஒரு தகவலை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, தொடர்ந்து குரல்களை முன்வைக்கிறாங்க. ஒரு புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலவரத்துல அண்ணாமலைக்கு ஒரு சாதகமான ஒரு நிலவரம் இங்க இல்லவே இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போனது. இதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட முரண்பாடுகள், அவருடைய செயல்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதையும் நம்ம கண்முன்னே பார்த்துருந்தோம். ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வார்த்தைகள் போர் எந்த அளவுக்கு முற்றிடுச்சு அப்படின்றதான் கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாஜகல உட்கட்சி தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உட்கட்சி தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரினிவல் பண்ணணும். ஒவ்வொரு உறுப்பினர்களும் ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்றது இல்லாம புது உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்ல 9 லட்சம் பேர் கூட இன்னும் புதுசா இணைக்கல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. 10 லட்சம் கூட ரவுண்ட் அப் பண்ணாம 9 லட்சத்துல நிக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அப்புறம் தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பாத்தீங்கன்னா பாஜக கொஞ்சம் ஃபெமிலியரானவ இருக்குது. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா பாஜகக்கு இல்ல, குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மூலியமா தான் பாஜகல அதிக பேர் உறுப்பினர்களை சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. சோ இதை வச்சு பயன்படுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிச்சயமா அண்ணாமலை அகற்றப்படுவார், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இது பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது, இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்று தினத்துல டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. எதுக்காக சென்றிருக்காங்கன்னா, அந்தமான்ல பாஜக தலைவர் யாரு, அந்த மாநிலத்துக்கு பாஜக தலைவர் யாரு, அதை நியமிக்கிறதுக்கு இவங்களை தேர்தல் அதிகாரியா என்ன பண்ணிருக்காங்க, பொறுப்பு போட்டுருக்காங்க. இதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. சோ அந்த விவகாரத்துல சொல்லும் போது பாஜக உள்வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாஜக உள்வட்டாரங்கள் நமக்கு சொல்லுது. நிச்சயமா நான் இப்ப மேலிடத்துக்கு போயிட்டு நிச்சயமா மாநில தலைவரோட தான் பதவியோட தான் திரும்பி வருவேன், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டு போயிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன பண்றாரு, காய் நகர்த்திட்டு வராரு. எப்படியாவது சீனியர்களை அவர் தலைவரா வந்துட்ட பிறகு சீனியர்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்டாரோ திரும்பவும் சீனியர்களை முன்னாடி கொண்டு வரக்கூடாது, நான் தான் தலைவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடத்துக்கு எந்த அளவுக்கும் என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வராரு. அமித்ஷா ஒரு வரியில என்ன பண்ணிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காருன்ற மாதிரி கூட பேச்சுகள் வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் பாஜக கூட்டணி உடையிறதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது, அண்ணாமலையை பார்த்து சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை கொண்டும் பாஜக கூட்டணியில கட்சிகள் வெளியே போறது உடையிறது நீங்க காரணமா இருந்திருக்க கூடாது, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பொறுப்பாளியா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் சமீபம் பாத்தீங்கன்னா அதிமுக ஐடி விங் நடத்துற போராட்டத்துக்கு வரவேற்று என்ன பண்ணாரு, பாராட்டுகளா தெரிவிச்சாரு நம்ம அண்ணாமலை. சோ இந்த விவகாரத்துல இபிஎஸ்
ஓபிஎஸ் கூட கொஞ்சம் இணக்கமாக போறாரோ, ஏன்னா மேலிடம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த உத்தரவுகள்லாம் போட்டதுனால கொஞ்சம் மேலிடத்தை சமாளிக்கணும், அதே மாதிரி இங்க இருக்கிற மாநில கட்சியில கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறதுனால எடப்பாடியை கொஞ்சம் அனுசரிச்சு போறாரோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம பாமக கூட நம்ம பார்த்தோம், ஐயா ராமதாஸ் அவர்கள் பொதுக்கூட்டத்துல என்ன சொன்னார்னா, தேர்தல் கூட்டணி வகுத்தது, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்துல தேர்தல் கூட்டணி வகுத்துதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் டிராப் ஆயிடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி விவகாரத்தை நான் பாத்துக்கிறேன், யாரை தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதுல இருந்து என்ன பார்த்தா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து விருப்பமே இல்ல, அன்புமணி ஒரு கட்டாயத்தினாலதான் இந்த கூட்டணி அமைந்தது, ஐயா ராமதாஸ் அவர்கள் 2026ல அவர் தலைமையில தான் கூட்டணி அமைப்பாரு அப்படின்ற மாதிரி கூட பேச்சுக்கள் அடிபட்டது. சோ இந்த விவகாரத்துல அதிமுக வெளியே போனதும் இப்ப பாமக வெளியே போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் கேட்கும் பொழுது இங்க அண்ணாமலைக்கு அவ்வளவு பவர் இல்ல. ஒருவேளை நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்க போட்டீங்கன்னா கூட்டணிகள் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு அப்படின்ற மாதிரி கூட டெல்லிக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, ரிப்போர்ட் போயிருக்கு. சோ இதெல்லாம் கருத்துல வைத்துதான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து உறுப்பினர்களை கணிசமா சேர்த்திருக்காங்க, இங்க மாநில கட்சிகளுடைய எல்லா தலைவர்களும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சுமூகமான ஒரு உறவுல தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னும் போது எல்லாரும் மத்தியில ஒரு நட்புறவு அவங்களுக்கு என்ன பண்றதுக்கு கணிசமாவே இருக்கு. சோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நிச்சயமா மாநில தலைவர் பதவியோட தான் நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ அண்ணாமலை இதுக்காக தான் எதேதோ வந்து பிளான் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழிசை அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல வந்து தாமரை வளர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். மலரல வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்க பார்த்தாலும் தாமரைன்றப்போ அவங்க தான் வந்துட்டு அதிகமா ட்ரோல் ஆகி அவங்க வந்துட்டு வெளியே வந்தவங்க அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே அதிமுகல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, பல உட்கட்சி பூசல்கள் நடந்துட்டு இருக்கு, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆங்கிற ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லி வரைக்கும் போயிட்டு கேஸ் போட்டிருக்காரு, அதிமுக சின்னம் லெட்டர் பேட் எல்லாமே எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு இபிஎஸ்க்கு ஒரு பெரிய இடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னாச்சு, அதாவது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஹாட் டாபிக்கா ஒரு விஷயம் வளம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் யார் கைக்கு போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமா ஒரு வந்து டிராபேக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் அதிமுகவை சுத்தி இருக்கிற நிறைய வழக்குகள், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் மூலமா, இன்னொரு பக்கம் சசிகலா மூலமா, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் மூலமா, அப்புறம் ஓபிஎஸ் ஆதரவுகள் மூலமா, இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆதரவலா இருந்தவங்க மூலமா, இந்த மாதிரி சுத்தி அதிமுகவை சார்ந்த சின்ன வழக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்காங்க தெளிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டின பொதுக்குழு கூட்டம் செல்லும் அப்படிதான் சொல்லியிருக்காங்களே கண்டி. யாராவது இதுல வந்து உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா அதாவது உரிமையல் நீதிமன்றத்துல நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து என்ன பண்ணலாம், கருத்துக்களை வந்து நீங்க பெட்டிஷன் போட்டுக்கலாம், வழக்குகள் தொடர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் உச்ச நீதிமன்றமே கொடுத்திருக்கு. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன எதுனா, உச்ச நீதிமன்றமே என்ன பண்ணிருக்கு, எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துச்சு பொதுக்குழு செல்லுன்னு சொல்லிட்டு. பொதுக்குழு செல்லுனால எல்லாமே வந்து நாங்க என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம், ஓபிஎஸ் நீக்குந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ண எல்லாமே நடைமுறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சட்டத்திட்டங்களை மாற்றி அமைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு என்ன ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க, பொதுக்குழு கூட்டி ஒருத்தரை தொண்டர்கள் மூலியமா பொதுக்குழு உறுப்பினர் மூலியமா தேர்தலை வச்சு ஒருத்தரை வந்து என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது 5 வருஷத்துக்கு அவங்க தான் பவர்ல நீடிக்கணும். அது இடையில வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டி இதை நான் கேன்சல் பண்றேன், எல்லா சட்டத்திட்டங்களும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு கூட்டினா அது செல்லுபடி ஆகாது, இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற வாதத்தை வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே இயல்புதான். ஏன்னா எம்ஜிஆர் இந்த அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது பைலால வந்து என்ன சொல்றாருன்னா, தொண்டர்கள் மூலியமா பொதுச் செயலாளரை வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பைலாவை எழுதி வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த சட்டத்திட்டங்களை சிறப்பு பொதுக்குழு கூட்டி கலைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சட்டத்திட்டங்கள் வந்து அதிமுக சட்டத்திட்டங்கள்ல இருக்கு. சோ இதெல்லாம் மேற்கொள்ளி காட்டிதான் ஓபிஎஸ் என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்ன ஒருங்கிணைப்பாளரும் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளரை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இவங்களை தவிர்த்து எங்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டி இதெல்லாம் கலைச்சி இதெல்லாம் ஆட்டமாடி அவர் தான் பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல
ஜெயலலிதாவும் நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல, நான் தான் பொதுச் செயலாளர் இப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க வரையறுத்துறாங்க. இது அதிமுக சட்டத்துக்கு புறம்பானது, அதனால இதை நீங்க கேன்சல் பண்ணணும். அது கேன்சல் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த வழக்கு முடிவு வர வரைக்கும், அதாவது சின்ன சின்ன சிவில் அந்த உரிமையல் நீதிமன்றத்துல சின்ன சின்ன வழக்குகள் இருக்குல்ல, இந்த வழக்குகள்லாம் முடிவுக்கு வர வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை எனக்கு தான் நீங்க தரணும். ஏன்னா சட்டப்படி பார்த்தா நான் தான் ஒருங்கிணைப்பாளரு. ஏன்னா இடைத்தேர்தல் வருவது இவர் ஒருங்கிணைப்பாளரும் இபிஎஸ் வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது நடந்த எலெக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் சைன் போட்டிருப்பாரு. இரட்டை இலை சின்னத்துக்கு ஓபிஎஸ் சைன் போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் இபிஎஸ் சைன் போட்டிருப்பாரு. சோ இந்த விவகாரத்தை எல்லாத்தையும் காட்டி இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கு நான் தான் தகுதியானவை, என் கிட்ட தான் வந்து நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக கட்சி கொடியா இருக்கட்டும், சின்னங்களா இருக்கட்டும், லெட்டர் பேடா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து தடை போடணும். ஏன்னா இந்த வழக்கெல்லாம் முடிவறதுக்குள்ள இது வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் தூக்கி அவங்களுக்கே கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதுல வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது எங்க கட்சி உட்கட்சி விவகாரம், இதுல வந்து வேற யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னதான் உங்க கட்சி உட்கட்சி விவகாரம் இருந்தாலும் பொதுவெளிகளை வந்துட்ட பிறகு யாராவனாலும் என்ன பண்ணலாம், கேஸுகளை தொடரலாம், கருத்துக்களை சொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம். சோ இதை வந்து என்ன பண்ணா கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு வெற்றி கனி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒண்ணு ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கலாம், இல்ல கட்டி இபிஎஸ்க்கு கிடையாது ஓபிஎஸ்க்கு கிடையாது, இரட்டை இலை சின்னம் ஃப்ரீஸ் பண்றோம். இந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது, ஒரு தெளிவுக்கு வரும்போது, 1 பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த சின்னம் யாருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட போகலாம் கருத்துக்கள் வருது. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து 10ஆம் தேதி இல்ல 14ஆம் தேதி இது ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா. அதாவது எம்ஜிஆரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு சின்னம், அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டி காப்பாத்தி வளர்த்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இரட்டை இலை சின்னம் மறுபடியும் அது துளிர்க்குமா, மறுபடியும் அது வளருமா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட. அதிமுக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளுமே நிறைய இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் இந்த அரசியல் களத்துல அதிமுக எங்க வந்து நிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. அப்புறம் அண்ணாமலை பத்தி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா எஸ்வி சேகர் வந்து அண்ணாமலை விமர்சிச்சதுக்கு அவருக்கு வந்து ஏதோ கொலை மிரட்டல் போயிருக்கான். ஸோ அது என்ன விஷயம்? ஆமா, சாட்டை போராட்டம் அண்ணாமலை இந்த விவகாரம் வந்து பயங்கரமா தீயா பரவிச்சு. சாட்டையால நான் அடிச்சுக்க போறேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு போராட்டங்கள் நடத்தி என்ன பண்ண கண்டனங்கள் தெரிவிக்கிறோமா, சாட்டையால நான் அடித்துக்க போறேன் அப்படின்ற விவகாரம் வந்து தீயா பரவிச்சு. இதுல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்களை சொன்னாங்க, அண்ணாமலை பற்றி பரிதாபப்பட்டாங்க, அதே மாதிரி ட்ரோல் பண்ணாங்க, இவரு சாட்டை அடிக்க தெரியல, அது இல்லாம பஞ்சி சாட்டை அடிச்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. எஸ்வி சேகர் சொன்ன கருத்துக்கள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைவரா வந்து அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அவங்கதான் சாட்டையால் அடிச்சுக்கணும், இது ஒரு கோமாளித்தனம், யாராச்சும் இது பண்ணுவாங்களா? அரசியல் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு வருவங்க ஓகே, அரசியலே தெரியாதவங்க எல்லாம் பாஜக மாநில தலைவரா இருக்காங்கன்னா அது இங்கதான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. அரசியல் படிச்சுட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே, வந்து நான் சொன்னாரு பொய்களா வந்து அவுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டையால் அடிச்சுக்க போற சொல்லிட்டு அதுலயும் கொஞ்சம் டிராமா எல்லாம் பண்ணாரு. சோ இந்த விவகாரம் எல்லாம் வந்து என்னதான் வந்து நீங்க வந்து மேம்பட்டு நீங்க வந்து அரசியல் படிப்பு படிக்கிறதுக்கு சென்னாலும் திருப்பியும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அதே அரசியல் தானே முன்வைக்கிறீங்க. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது விஷயம் என்னன்னா, இவரு சரியான ஒரு பைத்தியக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ணாமலையால தினம் அதாவது இவர் பண்ற ஒவ்வொரு செயல்னாலும் 100 ஓட்டுகள் 1000 ஓட்டுகள் பாஜக இருந்து வெளியே வருது, பாஜக இருந்து வெளியில இருந்து பாஜக உள்ள போல பாஜக இருந்து வெளியே வருது. சோ அண்ணாமலை இப்படியே போயிருந்தாருன்னா பாஜக அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல காணாம போயிரும் அப்படின்ற மாதிரி எஸ்வி சேகர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த விவகாரத்தை குறித்த ஒரு கண்டனங்கள் தெரிவித்திருந்தார்ல, இப்போ அவருக்கு என்னன்னா கொலை மிரட்டல் போதான். பாஜக தலைமையில இருந்து நிறைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வந்து கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னு எஸ்வி சேகர் என்ன பண்ணிருக்காரு, காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. கருத்து சுதந்திரன்றது எல்லாருக்குமே உண்டு. இப்ப கூட வந்து என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு கருத்து சொன்னாரு, அந்த குற்றவாளி ஞானசேகர் வந்து திமுகவை சார்ந்தவர், திமுக நிர்வாகி அப்படின்ற மாதிரி. அது மீது அவருக்கு வந்து கொலை மிரட்டல் போச்சா, இல்ல அவர் மேல வழக்கு பதிவு போச்சா?
நீங்க வந்து கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா இங்க பாஜகல வந்து தான் அவங்களுக்கு எதிர்வா யாருன்னா வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே கொலை மிரட்டல் விடுறது. ம். அப்புறம் வந்து எதனா ஒரு ஆபாசமான மெசேஜ்ல போகுது. ம். ஏன்னா பாஜகல இது தொடர்ந்து நடந்து வந்தது. பாஜக ம். பெண் நிர்வாகிகளே நெறைய நடந்தது. அதெல்லாம் ம். நம்ம வந்து கண்கூடா பார்த்துருந்தோம். குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, காயத்ரி ரகுராம் இவங்களுக்கெல்லாம் ம். வந்து எந்த அளவுக்கு ஆபாசமான மெசேஜ்கள், அப்புறம் கொலை மிரட்டுகள்லாம் ஆமா. போயிருச்சுன்றது ம். நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச தெரியும். விஷயம் தான். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, திருவள்ளூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, பாஜக நிர்வாகியே என்ன பண்ணியிருக்காரு, சாட்டையால அடிச்சிருக்காரு. ம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற வழக்குல இருக்கிறவங்கள பாஜகல வந்து என்ன பண்றாங்க, சேர்றாங்க. இத ம். முதல்ல தடுக்கணும். அதுக்காக நானே என்ன பண்றேன், சாட்டையால அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, சாட்டையால அடிச்சிட்டு இருக்காரு ஒரு பாஜக நிர்வாகி. உண்மையிலேயே அதுல வந்து எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா, ம். பாஜக நிர்வாகியே ஒருத்தர் வந்து அண்ணாமலையை கண்டித்து சாட்டையால் அடித்துக்கிறார்னா, ம். அப்ப அது பாஜக கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு வந்து குற்ற பின்னணியில இருக்கிறவங்க பாஜக நிர்வாகியா இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் சிந்திக்கணும். ஆமா. இன்னும் பாஜக வந்து வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல்ல போட்டு அப்படியே தூய்மைப்படுத்தணும்லாம் ம். கிடையாது. யாருன்னா கரை படிஞ்சிருக்காங்களா, நீங்க பாஜகக்குள்ள வந்தீங்கன்னா ஆமா. நீங்க தூய்மை சர்ஃப் எக்ஸல் அடைவீங்க. போட்டு ஆமா. வாஷிங் மிஷின்ல போட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க சுத்தமானவங்க ஆயிருவீங்க ம். அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ ம். நீங்க எந்த ஒரு குற்ற பின்னணியில இருக்கிறீங்களோ, நீங்க பாஜகல போயிட்டீங்கன்னா உங்க மேல குற்றமே இருக்காது ஆமா. அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இத ம். கண்டித்து பாஜக நிர்வாகியே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ம். தன்னைத்தானே சாட்டி அடித்திருக்காரு. சோ இந்த விவகாரம்லாம் இவர் வச்சுக்கிட்டு பாஜக மாநில தலைவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டங்கள் அனுபவிக்குது. இதுல வந்து எஸ்.வி. சேகர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் வந்து அண்ணாமலை வந்து செப்பல் போட மாட்டேன், திமுக ஆட்சியை வந்து இறக்குற வரைக்கும் நான் செப்பல் போட ம். மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கூட வேஷ்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ம். அவருடைய என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அண்டர்வயரோட தான் சுத்தின்னு இருப்பாரு ம். அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை ம். சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னொரு போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் பேரணியை நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ம். மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை மதுரையில இருந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா ம். வெறுங்கால்ல நடந்து வர போறாரா, இல்ல ஷூ போட்டு வர போறாரா, ஏன்னா செப்பல் போட்டு வர போறாரான்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன ஏதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து அந்த போஸ்டிங்காக கூட மேபி இது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இந்த விஷயமுமே நிறைய சர்ச்சைகளாவே போய்கிட்டு இருக்கு அவர் பண்ற எல்லா விஷயமும். ஸோ இதனால வந்து மேலிடத்துல திடீர்னு வந்து எல்லா விஷயத்தையும் மாத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அண்ணாமலை அவரோட பதவியை எப்படி காப்பாத்திக்க போறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், மணிப்பூர் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல வந்து மோடி வாய் திறக்காதது ஏன், அவர் ஏன் நேர்ல போல நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மோடி மேலேயுமே அந்த அந்த விஷயத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ அந்த வகையில மணிப்பூர் முதலமைச்சர் வந்து இப்ப மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரா? இதுல இது மோடி கிட்டயும் வந்து கேள்வி கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாத பதில் எல்லாம் சொன்னதா ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அது என்ன விஷயம்? ஆமா. மணிப்பூர்ல கடந்த 2023ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷம், 1 1/4 வருஷம் இருக்கும்னு ம். நெனைக்கிறேன். தொடர்ச்சியா மைத்தேயி இனங்களுக்கும், அதேபோல குக்கி குக்கி இன இனங்களுக்கு. மக்களுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு ம். இருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுல வந்து நெறைய உயிரிழப்புகள், பெண்கள் கொடுமை, குழந்தைகள் கொடுமை, நெறைய ம். கொடுமைகள் நடந்து, நெறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ம். சரி, இந்த விவகாரத்துல வந்து அம்மாநில பாஜக முதலமைச்சர் பரைன் சிங் வந்து என்ன பண்ணிருக்காரு, ம். மன்னிப்பு கேட்டிருக்காரு. ம். முதல்ல இந்த விவகாரத்துல மன்னிப்பு கேட்டிருக்காருல, அதுவே கண்டனத்துக்குரியதுதான். ஆமா. ஏன்னா, நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு, ஒரு ம். மாநிலத்துல நடக்கிற வன்முறைய, ஒரு வன்கொடுமைய எந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு ஆமா. கேள்வியாவே இருக்கு. ம். அப்படி விட்டுட்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வருந்துகிறேன். இத ம். எல்லாரும் மறந்துட்டு என்ன பண்ணணும், மன்னிக்கணும் அப்படின்ற ம். மாரி ம். சொல்லியிருக்காரு. எப்படிங்க மறக்க முடியும்? இந்த ஆமா. மறக்க முடிய ஒரு சம்பவமா நீங்க பண்ணியிருக்கீங்க. உங்க ம். மாநிலத்துல இது நடந்திருக்கு. உங்க மாநிலத்துல இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே அது உலுக்கியிருக்கு. அப்ப எப்படி எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்கு. ம். ஏன்னா, ஒரு குழந்தையும், ஒரு பெண்ணையும் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு சிதைச்சிருக்காங்க. இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? அப்படின்ற ம். மாரி கேள்விகள் வந்து அவரு முன்வைக்கிறார். அவர் முன்னாடி ம். வந்து நெறைய கேள்விகள் இருக்கு. 2025 இந்த புத்தாண்ட நம்ம வரவேற்கிறோம்னா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ம். நெறைய கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ இனி வரும் புத்தாண்டுல வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து நடக்காதபடிக்கு நான் வந்து நெறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகே. ம். நல்லது, வரவேற்குரியதுதான். ஒண்ணுமே தப்பில்ல. நீங்க இதுக்கப்புறமும் அந்த விவகாரத்துல தலையிட்டு
அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. ஆனாலும் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா, அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்துங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கிற சில மூத்த தலைவர்கள் வந்து கேள்வி வச்சிருக்காங்க. இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காங்க. அதான் பிரதான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இருக்காருல்ல, சுற்றுப்பயணங்கள் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ ஊர் பேர் தெரியாத நாட்டுகளா போயிட்டு வராரு, சாதனைகள் படிக்கிறாரு. முதல் பிரதமரா இந்த ஊருக்கு போயிருக்காரு, முதல் பிரதமரா இந்த நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சாதனைகள் எல்லாம் படித்து வர்றாரு. ஆனா இந்தியாக்குள்ள இருக்கிற மணிப்பூருக்கு ஏன் செல்ல, ஏன் வரல அப்படின்ற கேள்விகள் கேட்கும் பொழுது முதலமைச்சர் பிரைன் சிங் என்ன சொல்றாரு, சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம், காங்கிரஸ் இருக்கும் போது இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, காங்கிரஸ்ல இருக்கிற பிரதமர்கள் இப்படி வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2017 இருந்து அங்க மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னிய டில் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக தான் அங்க வந்து என்ன பண்றாங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. மேலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ ரெண்டு இடத்துல இவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இவங்க காங்கிரஸ் வந்தது. அதாவது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும், பதில் தெரியலன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் இழுத்துப்பாங்க. மாநில பாஜக தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதனா ஒன்னா திமுகவை இழுத்துப்பாங்க. சோ இவங்களுடைய போக்கே வந்து என்னன்னா திசை திருப்புகிற போக்கா தான் இருக்கிறது. இவங்களுக்கு குறிப்பா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுல பொறுப்பு உணர்ந்து இவங்களுக்கு பதில் சொல்லணும்னா அது தெரியாது. மணிப்பூருக்கு ஏங்க பிரதமர் வரல அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம், காங்கிரஸ் தான் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணம், இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் காங்கிரஸ் தான். சரி, ஓகே, காங்கிரஸ் நீங்க ஆட்சியில இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்களுக்கு பதில் இல்ல. காங்கிரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை விட்டுடுங்க. நீங்க ஆட்சியில இருக்கீங்களா, 10 வருஷமா மேல வந்து பாஜக இருக்குது. உங்க மாநிலத்துல கிட்டத்தட்ட வந்து 9 வருஷமா 10 வருஷமா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆட்சியில இருக்கீங்க. நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதில் இல்ல. அதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த விவகாரத்துல, மணிப்பூர் விவகாரத்துல வந்து அந்த மாநில முதலமைச்சரும் பிரதமரும் வெட்கப்பட வேண்டும் அப்படின்றதா காங்கிரஸ் உடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க வந்து என்னதான் வந்து மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், எந்த அளவுக்கு நீங்க உருகி மன்னிப்பு கேட்டாலும் இதெல்லாம் மக்கள் மறந்துடுறதுக்கு மக்கள் வந்து ஒன்னும் முட்டாள்கள் அல்ல. சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த விவகாரத்துல வந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாலும், உருகி மன்னிப்பு கேட்டாலும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஏன்னா மக்கள் இதை வந்து மறக்கவே இல்லை. ஒவ்வொரு விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க, ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. அதனால பிரதமரும் சரி, அந்த மாநில முதலமைச்சர் பிரைன் சிங்கும் சரி, நீங்க மன்னிப்பு கேட்கறது வந்து இது வந்து ஏற்றுக்க கொள்ள முடியாத ஒன்று அப்படின்றத எதிர்பார்க்கப்படுறது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரத்துக்கும் கொடுமைகளுக்கும் வந்து தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பல பேர் வந்து கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. சோ இந்த விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல நடக்கிற சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.